எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட மரபு மருத்துவ எழுத்தாளர் புதின் சுரேஷ் பேசுகிறேன். ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். பிரதோஷ விரதம் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் பிரதோஷ விரதமும் இருந்துக்கிட்டு இருப்பீங்க, கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க. இந்த பிரதோஷ விரதம் என்ன அப்படிங்கிறத பக்தி பார்வையாக உங்களுக்கு தெரியும், மருத்துவ பார்வையாக தெரியாது. இந்த பிரதோஷ விரதம் அப்படின்னா, முதல்ல விரதம்னா என்ன? நிறைய பேருக்கு விரதம்னால என்னன்னு தெரியாது. விரதம்னா என்ன? காப்பது விரதம். நம்மளுடைய அவை பிராட்டி சொல்லியிருப்பாங்க, காப்பது விரதம் அப்படின்னு சொல்லி. எதை காப்பது? நம் உடலை காப்பது, நம் மனசை காப்பது, நம் வாழ்வை காப்பது விரதம். நிறைய பேர் விரதம் இருக்க தெரியாமல் இருந்து உடம்பை கெடுத்துக்கிட்டவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே விரதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உடம்பினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறையை தான் விரதம் அப்படிங்கிற பேரில் நம்மளுடைய மரபு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இந்த விரதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மருத்துவ மரபை யாருமே புரிஞ்சுக்கிற தயாரா இல்லை. இந்த விரதத்தை மருத்துவமாக நாம் புரிஞ்சுக்கிறணும். இப்போ பிரதோஷ விரதம், இந்த பிரதோஷ விரதத்தை மருத்துவமாக நாம் புரிஞ்சுக்கணும். பிரதோஷ விரதத்தை நம்மளுடைய மருத்துவ பார்வையில், நம்மளுடைய மருத்துவ பாரம்பரியம் எப்படி பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பட்ச சுத்தி முறை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நித்திய பஞ்ச சுத்தி முறையை பற்றி நம்மளுடைய இந்த ஆரோக்கியமே ஆனந்தம் தொடரில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி அடுத்து பட்ச சுத்தி முறை அப்படின்னு நம்மளுடைய மரபு கொடுக்குது. ஏன் இந்த பட்ச சுத்தி முறையை கொடுக்குது? நித்திய பஞ்ச சுத்தி முறை எதுக்காக? நலமாய் வாழ்வதற்கு. பட்ச சுத்தி முறை பூர்ண நலமாய் வாழ்வதற்கு. சில மருத்துவ பிரச்சனைகள் நித்திய பஞ்ச சுத்தி முறையில் சரியாகாமல் நின்றுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த படிநிலையாகிய பட்ச சுத்தி முறையை பின்பற்றையில் அந்த மருத்துவ பிரச்சனையிலேருந்து நாம் மீண்டு வந்துடலாம். பட்சம் அப்படிங்கிறது கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தேய்பிரை காலம், வளர்பிறை காலம். 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம உடம்புக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் மருத்துவம் தான் இந்த பட்ச சுத்தி முறை. பிரதோஷ விரதம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வரும்? 15 நாளைக்கு ஒரு தடவை வரும். அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த பிரதோஷ தினத்தன்று அதனுடைய மருத்துவத்தை உணர்ந்து, அந்த பிரதோஷ விரதத்தினுடைய மருத்துவத்தை உணர்ந்து கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பினுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஒரு விரதம் இருக்குது அப்படின்னா அந்த விரதத்துக்கு உள்ளே போகிறதுக்கான வழிமுறை என்ன, அந்த விரதம் முடிச்சுட்டு அந்த விரதத்தை எப்படி முடித்து அந்த விரதத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விரதம் இருக்கணும். அதான் மருத்துவ பார்வையாக அந்த விரதத்தை உணர்ந்து அந்த விரதத்தை கடைபிடிக்கிறது. அப்படி நீங்கள் பிரதோஷ விரதத்தை மருத்துவ பார்வையாக, மருத்துவ உணர்வாக நீங்கள் உணர்ந்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக பட்ச சுத்தி முறையும் பிரதோஷ விரதமும் அப்படிங்கிற புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் நம்மளுடைய சமகாலத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமான புத்தகம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய திடீர் மரணங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய நண்பன் ஒருத்தன் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு டிஃபன் பாக்ஸை திறந்தவன் சாப்பிடாம கூட இறந்து போயிட்டான். இன்னொரு நண்பர் ஒருத்தர் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே தியானம் பண்ணுறேன்னு உட்கார்ந்தாரு, அப்படியே இறந்து போயிட்டார். இப்போ நிறைய இந்த திடீர் மரணங்கள் நிகழுது. மிகப்பெரிய உச்சபட்ச காமெடி நடிகர்களாக இருந்த ஒரு 2 நடிகர்கள் அந்த திடீர் மரணத்தை சந்திச்சதை நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு டீனேஜ் பசங்களுக்கு கூட இந்த திடீர் மரணங்கள் நிகழ்கிறத நம்ம செய்தியில் அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த திடீர் மரணங்கள்லாம் ஏன் நிகழுது? இப்போ ஏன் திடீர் மரணங்கள் இதயம் சார்ந்து
ஹார்ட் அட்டாக்ல ஏன் இந்த திடீர் மரணங்கள்லாம் நிகழுது அப்படின்னா, நம்மளுடைய காலத்தில் மரபணு சிதைவு நிகழ்ந்து போச்சு. ஏன் மரபணு சிதைவு நிகழ்ந்து போச்சு அப்படின்னா, சமீபத்தில் ஒரு தொற்று நோய் மிகப்பெரிய லெவலில் நம்மளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அந்த தொற்று நோயிலிருந்து நம்மளை காத்துக்கிறணும் அப்படின்னா இந்த தடுப்பு மருந்தை நீங்கள் அவசியம் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சில தடுப்பு மருந்துகள் நம்மை நோக்கி திணிக்கப்பட்டது. அந்த தடுப்பு மருந்துகளை எடுத்துக்கிட்டதனுடைய விளைவா மரபணு சிதைவு நிகழ்ந்து போச்சு. இன்னும் அதை தாண்டி உணவு சார்ந்த மரபணு சிதைவும் நிகழ்ந்து போச்சு. உணவு சார்ந்து அப்படின்னா என்ன? மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள் இங்கு திணிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகளை நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதை தாண்டி அசைவத்தில் சொல்லவே வேணாம். அது பெண் கோழியா ஆண் கோழியான்னு தெரியாத ஒரு கோழியை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனுடைய விளைவா பல்வேறு காரணங்களால் உணவு திரிவு இன்னும் மாடர்ன் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நவீனமான ஃபுட்டுகள் சவர்மா துவங்கி நிறைய மாடர்ன் ஃபுட்டுகள் திணிக்கப்படுது. இது எல்லாத்தினாலையும் மரபணு சிதைவு நிகழ்ந்து போச்சு. இந்த மரபணு சிதைவு நிகழ்ந்ததுனால இப்படிப்பட்ட திடீர் மரணங்கள் அங்கங்கே நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு நம்மளுடைய மரபு சார்ந்த தீர்வு என்ன? எதை பின்பற்றினா இந்த மரபணு சிதைவிலிருந்து நாம் தப்பிச்சுக்கலாம், இந்த திடீர் மரணத்திலிருந்து நாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா அதுதான் பிரதோஷ விரதமும் பட்ச சுத்தி முறையும். கண்டிப்பாக இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறத அதனுடைய மருத்துவ பார்வையில் உணர்ந்து பிரதோஷ விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 5 பிரதோஷ விரதம் தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மரபணு சிதைவு சரியாகி ஒரு சரியான மரபணுவுக்கு மாறி அந்த திடீர் மரணத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இந்த பிரதோஷ விரதம் பட்ச சுத்தி முறை அப்படிங்கிறத நம்மளுடைய மரபு எதுக்காக கொடுத்தது அப்படின்னா, இந்த பரம்பரையாக சில மருத்துவ பிரச்சனைகள் கடத்தப்படும். அது கடத்தப்படாமல் தடுக்கிறதுக்காக நம்மளுடைய மரபு அந்த பிரதோஷ விரதம் பட்ச சுத்தி முறையும் அப்படிங்கிற அந்த வழிமுறையை கொடுத்தது. ஆனால் நம்மளுடைய சமகாலத்தில் மரபணு சிதைவிலிருந்து திடீர் மரணத்திலிருந்து நம்மளை காத்துக்கிறதுக்காக இந்த பிரதோஷ விரதம் நமக்கு உதவுது. இப்போ இந்த பிரதோஷ விரதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு, மருத்துவ மரபை புரிஞ்சுக்கிட்டு மருத்துவ பிரதோஷ விரதமாக நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் திடீர் மரணத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய காலத்தில் நிறையா திடீர் மரணங்களை நாம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த பட்ச சுத்தி முறையும் பிரதோஷ விரதமும் அப்படிங்கிற நான் எழுதிய புத்தகத்தை அவசியம் நீங்கள் வாசிக்கணும். வாசித்து பிரதோஷ விரதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். சரி, இந்த பட்ச சுத்தி முறையும் பிரதோஷ விரதமும் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை யார்கிட்ட வாங்குறது அப்படின்னா, பவானி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரினுடைய செல்ஃபோன் எண்ணு கீழே ஸ்க்ரோலிங்கில் ஓடிட்டுருக்கு. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமாக நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். கொரியர் மூலமாக இந்த புத்தகத்தை வாங்கிட்டு ஜிபே மூலமாக அவருக்கு பணம் செலுத்திக்கலாம். அவசியம் நீங்கள் வாசிக்க வேண்டிய புத்தகம், அதுவும் நம்மளுடைய இந்த சமகாலத்தில் அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம் பட்ச சுத்தி முறையும் பிரதோஷ விரதமும் அப்படிங்கிற புத்தகம்.